ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இந்த நாளில் நான் உங்களோடு சொல்லப்போகின்ற கர்த்தருடைய வார்த்தை யோபு 26:16 முன்வைக்கிறேன். தேவரீர் உம்மை நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே உன்னை வைப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, யோபுக்கு அருளப்பட்ட அற்புதமான ஒரு வார்த்தை. நிறைய நேரங்கள் நம்முடைய நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன செய்வதுன்ற கலக்கத்தையும் தவிப்பையும் நமக்கு ஏற்படுத்துது. வாட் இஸ் நெக்ஸ்ட்? இவ்வளவு நான் நெருக்கப்படுகிறேன், இந்த நெருக்கத்திலிருந்து என்னையா வரப்போகுது? நான் எப்படி மேலே வரப்போறேன்? அட்டி மேலே அட்டி விழுது. இன்னைக்கு நல்லா இருக்கணும் பார்த்தா நாளைக்கு அதோட ஊஸ்டா போயிடுது. நாளைக்கு நல்லா இருக்குன்னா அதோட ஊஸ்டா போயிடுது. வாட் இஸ் மை ஃபியூச்சர்? வாட் ஐ எம் கோயிங் டு டூ? என்ன செய்ய போறேன் என்று கலங்குகிறாயா? நெருக்கத்தில் இருக்கிற உன்னை விசாலத்தில் நிறுத்த ஒரு தேவன் உண்டு. அவர்தான் என் ஆண்டவராகிய கர்த்தர். பயப்படாதே. இந்த நெருக்கங்கள் ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது. இந்த நெருக்கத்திலிருந்து விடுவிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். வேதாமத்தில் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும் பொழுது நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் அந்த நெருக்கங்கள் வந்துச்சு இல்லையா? அங்கே யோனா சொல்லுகிறேன், நெருக்கத்தில் எனக்கு கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன்னு சொல்லி. யோனா, உனக்கு ஏன் நெருக்கம் வந்துச்சு? யோனா, கர்த்தர் உனக்கு நினைவே குறித்து வச்சிருந்தாரு. ஆனால் நீ என்ன பண்ண? வேறு தரிசிக்கு போகலாமான்னு கப்பல் ஏறினா, செழிப்பான தேசத்துக்கு போகலாமான்னு கப்பல் ஏறினா. குறித்தது ஆண்டவராகிய கர்த்தர் குறித்தது நினைவே. ஆனால் நீ டைவர்ட் ஆகி போனதோ தரிசிக்கு கப்பல் ஏறி போனா. அதனால தான் அந்த நெருக்கம் வந்துச்சு. ஸோ தேவனுடைய திட்டத்தை மாறி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்களை கர்த்தர் அனுபவிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படி தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். ஆனால் அந்த தாவீது அமலேக்கியர் வந்து இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தத்துக்கு போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இவன் அந்த பெலிஸ்தரோடு சேர்ந்து இவனும் யுத்தத்துக்கு போற ஆயத்தமாகறாங்க. அதான் ரொம்ப கொடுமை. இவன் ஆயத்தமாகறான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவனை இந்த இடுக்க விடாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஆனால் என்ன, அவன் குடியிருந்த சிக்லாக் பட்டணத்துக்கு வரும்பொழுது எல்லாவற்றையும் இழந்து தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு பர்பஸோட உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் ஒரு விசேஷித்த அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை நினைச்சு பார்க்கிறியா? அந்த அபிஷேகத்துக்கு என்ன வல்லமை உண்டுன்றதை நினைச்சு பார்க்கிறியா? ஆண்டவராய் கர்த்தரால உன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த முடியும். அதை தயவு செய்து யோசித்து பாருங்க. நீ ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நெருக்கங்களில் இருக்கிற உன்னை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவு நெருக்கினார்களோ அவ்வளவாய் அந்த ஜனங்கள் விருத்தி அடைந்தார்கள். நெருக்கங்கள் வருவது ஒரு விசாலத்துக்கு இடம் வகுக்க என்பதை மறந்து விடாதே. அன்னைக்கு யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற சங்கீதம் 105 சொல்கிறது, அவனை இரும்பு சங்கிலியினால் ஒடுக்கினார்கள். எதுக்கு? ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு மேன்மையான இடத்துக்கு யோசேப்பு போகணும், உயர்த்தப்படணும். அது கர்த்தருடைய திட்டம். யோசேப்பு நல்ல உயர்வான ஒரு இடத்துக்கு வரணும், அது கர்த்தருடைய திட்டம். அதனால என்ன செய்யறாங்க? அவனை சங்கிலியை போட்டு ஒடுக்குறாங்கண்ணா என்று பைபிள் சங்கீதம் 105 சொல்லுகிறது பாருங்க. அவனை புடமிட்டது. அதற்கு மேல ஒரு பெரிய இடத்துக்கு போறான். யோபு கூட சொல்றான்ல, நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக மாறுவேன். பிரைஸ் தி லார்ட். உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது, ஒரு ப்ரொமோஷன் வரப்போகுது, ஒரு மேன்மை வரப்போகுது. இதுவரை நீ செஞ்சது வியாபாரம் இல்லையா, இனிமே செய்ய போறதுதான் வியாபாரம். பிரைஸ் தி லார்ட். அறியாத கேள்விப்படாத அநேக இடங்கள்ந்து வருது. எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது. கர்த்தரால கொண்டு வர முடியும். உன்னை உயர்த்த போகிறார், உன் தலையை நிமிர்த்த போகிறார். உன் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி கொண்டு வந்தாங்க இல்லையா? அன்னைக்கு ஈசாக்க அவன் துறவு விட்ட இடத்துல மண்ணை தூக்கி போடுறான், ஐயா கல்லை தூக்கி போடுறான். தண்ணியை கண்டே பிரைஸ் தலான்றான், கல்லு மண்ணு விழுது. யோசித்து பாருங்க. இதானா? ஏனென்றால் ஈசாக்குக்கென்று கர்த்தர் ஒரு ரேகபோத்தை வைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். ரேகபோத் உனக்காக காத்து இருக்கிறது. ஒரு பொங்கி வருகிற வெள்ளம் உனக்காக காத்திருக்கிறது. அதற்காக நீ கல்லு போட ஸ்தோத்திரம் சொல்லு.
மண் அள்ளி போட போட ஸ்தோத்திரம் சொல்லு. எனக்கு ஒரு ரேகபோத்து இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவதூறா பேசுறாங்களா, நிந்தியா பேசுறாங்களா, ரேகபோத்துக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள், பரலோகத்துக்கு பலன் மிகுதியாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் நெருக்கத்தில் இருக்கிற உன்னை விசாலத்திலே கர்த்தர் கொண்டு போகிறார். அதுக்காக திட்டம் பண்ணிட்டாரு. வேலை ரெடியா இருக்குது. அந்த உற்சாகத்தோடு இந்த நாளுக்குள்ளே பிரவேசிங்கள். கர்த்தாவே, எனக்கு தரப்போகிற விசாலத்திற்காய் இப்போ நன்றி என்று சொல்லுங்கள். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. காட் பிளஸ் யூ. ஆமென்.